மாட்டேன். தாலி நான் தந்தேன். நான் அத்து தாலி அத்து பத்தி தெரியாதா? அப்படி வந்து நான் உனக்கு எப்படி அண்ணன் அண்ணன் சாகு பழுது உனக்கு அண்ணனை கண்ணா நான் இருக்கிற அண்ணனை பத்தி நீ கவலைப்பட்டீங்க தானே சொன்னீங்க. ஆமா அன்னைக்கு சொன்ன அண்ணன் மாதிரி ஆனா உனக்கு நான் அண்ணன் கிடையாது. நடு தெருல உன்னை முத பார்த்து உன் மீது ஆசை வச்சவன் நானு. உன்னை தகாத முறையில உறவுக்கு கொடுத்தவன் நானு. அப்படி நான் எப்படி உன் அண்ணன் இப்ப ஒண்ணு இல்லை. கட்டவன் தாலி அந்த தாலி ஆட்டோட வேலை தாலி நாங்கள் இந்த தாலியா என் உயிரை போறது தாலி மட்டும் எடுத்து போட முடியாது. உயிரை போனா தாலி மட்டும் எடுத்து போட மாட்டேன். ஆண்டு வாழ வேண்டிய நடுத்தரில் மட்டும் மதம் அடிக்கிறேன். உன்னை விட்டு போனதை விட்டு உனக்காக நான் காத்திருக்கிறேன். என்ன பார்த்து அத்தாடு விட்டு தாலி ஆட்டோட வேலை தாலி நாங்கள் சந்தோஷமா இருக்கலாமா? இல்ல என்றாலும் ஒரு நாள் என்னுடைய கணவர் வருவார். அவரோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த எரிமலை இந்த விஜயமணி நாட்டில் உயிரோடு இருக்கிற வரை உன்னுடைய கணவனோடு உன்னை சேர்ந்து வாழ விட மாட்டேன். எனக்கு இல்லாதவன் நீ அவனுக்கு இருக்கக்கூடாது. அதனால இந்த நாட்டை விட்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வடக்காட்டை கட்டி வைத்தேன். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவனின் தலையில வகுத்து விட்டானே இறைவா. ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நல்ல பெண்ணை மனதுடன் நினைத்தேன். ஆனால் ஒரு திருடனின் தங்கையாக இருப்பான எதிர்பார்க்கவில்லையே. திருடனின் தங்கையை மறந்து கொண்டு நடுவீதி நடந்து சென்றால் திருடனின் தங்கைக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களே என்று என்னை கேவலமாக பேசுவார்களே. நான் இதற்காக உயிரோடு வாழ வேண்டும். யாருக்காக இந்த உலகத்திலே உயிரோடு வாழ வேண்டும்? நீ எனக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும். அடிச்சி நீயா உன் முகத்தை வீழ்க்க கூடாத அனுமதி விட்டு ஓடி வந்தேன். இனி என் பின்தொடர்ந்து வந்து என சோதனைக்குள்ளாக தயவு செய்து எடுத்துவிட்டு போய்விடு. உன்னை தானே
ஆனால் எனக்கு பாரமாக வந்து அமைந்துவிட்டார். இப்படி இருக்கும் போது இந்த ஜென்மத்தில் நாம் 2 பேரும் ஒன்று சேரவே முடியாது. எங்கேயாச்சும் குட்டியா குடும்பம் இந்த வீடு செத்து தொலை. இந்த என் முகத்தை எப்படி பிழைப்பேன்? யார் உதவி நாடுவீரம்மா? 10 மாதம் என்ன சுமந்து பாசத்துக்கு முன்னாலே
ஆ.